டால் ஹவுஸ் டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் கேம் வந்து ஃபவுல் ஆயிடுச்சுங்க. அடுத்த கேம்ல வந்து சௌந்தர்யா வந்து வெளியில போயிட்டாங்க. 17 ஸ்லாட்ஸ் ஃபுல் ஆயிட்டு அவங்களுடைய டால் வந்து வைக்கிறதுக்கு இடம் எல்லாம் போயிடுச்சு. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 8 டே 51 டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிரஷோட பிரச்சனையே ஓடிட்டு இருந்ததுங்க. தார்ஷிகாவும் அன்ஷிதாவும் பேசவே இல்லை. பவி கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு ஆர்ஜே ஆனந்தி போயிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, உனக்கு விஷால் மேல கிரஷ் இருக்கா, பொசசிவ்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரியான போருங்க. எப்படிதான் இவ்வளவு நாள் இப்படி ஓட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு டியூஸ்டே வேற. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே வந்து ஓட்டுன்னு ஓட்டுவாங்க ஒண்ணுமே இல்லாம அப்படின்றத நம்ம சொல்லணும். தார்ஷிகா விஷால வந்து கிரஷ்ன்றத மாதிரியே காட்டிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு 50 டேஸ்ல என்ன வந்து லவ் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. தளபதி சொன்னதாங்க ஞாபகம் வந்தது படத்துல, மேல இருக்கவன் கீழே போவான், கீழே இருக்கவன் மேல போவான்ற மாதிரி. கேப்டன் தீபக்கா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு லைட்டை பல்பை கொடுத்துட்டு நிக்க வச்சுட்டாங்க. நாமினேஷன்ல இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா கேப்டன் ஆயிட்டாரு. பயங்கரமான அட்டூழியம் பண்றாருங்க. சாட்சனா கிட்ட ஏற்கனவே நாமினேட்டும் பண்ணிட்டு அந்த பொண்ணு கிட்ட தேவையில்லாம சண்டை போடுறாரு. வேணும்ட்டு அது கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நம்ம என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.